நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமாகியுள்ளார். அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம்முடைய நினைப்பில் காத்திருக்கிறார் நடிகர் பார்த்திபன். சார் வணக்கம் சார். அவருடனான உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். நண்பர் ரோபோ சங்கர் அவருடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது. நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இன்னைக்கு காலையில கூட அவங்க வீட்டுக்கு அவருடைய எண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், எப்படி இருக்கான்ட்டு. அப்புறம் அவங்க மனைவி தான் ரிப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி ஐசியூல இருக்காரு அப்படின்னு, விரைவில் குணமடைவார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அடிக்கடி அவருக்கு உடல் பெருத்து மறுபடியும் உடல் இழைச்சி அந்த மாதிரி என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இரவு நேர டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் ஷூட்டிங்ல 45 நாட்களாவது அவர் என்னோடவே இருந்திருப்பாரு. அவ்வளவு பிஸியான ஒரு நடிகர். என்னுடைய படத்துல அது ஒரு சிங்கிள் ஷாட் படங்கிறதுனால எல்லா நடிகர்களும் வெயிட் பண்ணணும். நான் இவர் கொஞ்சம் பாப்புலரா இருக்காருங்கிறதுக்காக நான் இவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நீங்க இதுக்கு ஒத்து வராது, உங்களுடைய நேரம் இதுல வீணாகும். நான் எவ்வளவு சொல்லி கூட கேட்காம என்னோட படத்துல எப்படியாவது இருக்கணுங்கிறதுக்காக கூடவே இருந்துட்டு, என்ன மட்டுமே இல்லாம அந்த ஹோல் டீம் கிட்டத்தட்ட 358 பேர், அந்த ஹோல் டீம் எல்லாரோடையும் போய் சாப்பிட்டியா கொண்டையான்ட்டு கேட்டு அவருடைய வழக்கமான நகைச்சுவை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டு, அது ஒரு நெருக்கமான ஒரு 45 நாள் என்னோட ரொம்ப நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அடுத்த படத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் இருந்தே தீருவேன், நான் வந்துடுவேன் ஷூட்டிங்க்கு, நீங்க என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த துக்கத்தை அவங்க குடும்பத்துல ஒருத்தரா தெரியப்படுத்திக்கிறத தவிர வேற ஒன்னும் சொல்ல தெரியல எனக்கு. சார், அவருடனான மறக்க முடியாத ஏதேனும் நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா இப்போது? அது அவர் இருக்கிற இடத்த பூரா ஒரே அந்த சபையவே ரொம்ப கலகலப்பா வச்சிருப்பாரு. அதுக்கு 1-2 ஆன நிகழ்ச்சி கிடையாது, நிறைய நிகழ்ச்சிகள் எங்க போனாலும். அதே மாதிரி நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். நான் ஒரு தடவை ரொம்ப ஏதோ ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படி போனேன் அவங்க வீட்டுக்கு. அப்ப கூட நீங்க உங்க வீட்டுக்கு வரதா நினைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களே சார் அப்படின்னாரு. உங்க வீட்டுக்கு போறதா நினைச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களே சார். எனக்கு அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாம அப்படி ரொம்ப நெருக்கமான நம்பர். அவர் மட்டும் இல்லாம அவருடைய மனைவியோ மகளோ அந்த மாதிரி தன்னுடைய மகளுடைய திருமணத்தை அவ்வளவு பெரிய விமர்சையா நடத்தினார். அவரு ரொம்ப நல்ல மனிதர், மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல நண்பர். முழுக்க ரொம்ப தன்னுடைய டேலண்ட்னால மட்டுமே இந்த சினிமாங்கிற இவ்வளவு கஷ்டமான ஒரு படிக்கட்டுல ஏறி ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த இடத்துல இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு வந்திருக்க கூடாது. சரி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்காக நன்றி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.